ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் ஜெயராஜ் பேசுகிறேன். ஆக்சுவலாக என்னென்ன ஃபிஷஸ் வந்து ஸ்டாக் இருக்கா பற்றின ஒரு சின்ன அப்டேட் தாங்க. ஸோ ஃபஸ்ட் எடுத்துனே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு 10 பேர் கப்பி இது காம்போ மாதிரி போடுறாங்க. ஸோ இந்த 10 பேர் எடுத்திங்கன்னா ஒரு பேரோட விலை வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக 30 ரூபா, அதாவது 30 ரூபா கணக்கு தான் வரும். 10 பேர் வந்து பார்த்திங்கன்னா 300 ரூபா. ஸோ இதில் என்னென்னு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். இது வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இது எப்பயாவது எங்களால் கொடுக்க முடியும், கண்டினியூஸாக கொடுக்க முடியாது. லிமிடெட் காம்போஸ் தான் இருக்குது. கொஞ்சம் வேணுங்க, கொஞ்சம் சீக்கிரம் புக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த எலக்ட்ரிக் ப்ளூ பார்க்க ஜெட் பிளாக் மாதிரியே இருக்கும். பட் வந்து பார்த்திங்கன்னா இது எலக்ட்ரிக் ப்ளூ ஓல்டு லைனேஜ்னு சொல்லுவோம். ஸோ இது ஃபுல்லாக ப்ரீட் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ அதனால் நாங்களும் வெளியே போயிட்டே இருக்குது, ஃபுல்லாக ப்ரீட் ஆகிட்டே இருக்குது. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இது கொடுக்குறோம். இது வந்து தனியாக எடுத்திங்கன்னா ஒரு பேரோட 120 ரூபாயினும், அதே 5 பேர் இதுவே ப்ரோ எனக்கு இதுவே 5 பேராக கொடுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பேரோட 85 ரூபாய்க்கு கொடுக்குறோம். ஸோ வேணுங்கிறீங்க சொல்லுங்கள். குவாலிட்டி சூப்பராக இருக்குங்க. பார்க்க வந்து ஜெட் பிளாக் மாதிரியே இருக்கும். பட் இது வந்து ஜெட் பிளாக் இல்லை, ப்ளூ கலர் நல்லாவே தெரியும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ப்ளூ கலர் நல்லாவே தெரியும். பார்க்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜெட் பிளாக் மாதிரியே தான் இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள். ஸோ குட்டி அதே மாதிரி நீங்கள் ஒரு 10 பேர் எடுத்தீங்க அப்படின்னா 30 குட்டியே போடுது. குட்டியும் சாப்பிட மாட்டேங்குது, சீக்கிரமாக அதுவும் பெருகுது. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் இதாக இருக்கும். இது வேணால் கொஞ்சம் சைஸாக இருக்கும். ஓகேங்களா? குட்டி போடுற இது இருக்கும். ரொம்ப பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. பட் சூப்பரான வெரைட்டிங்க, நல்லா சூப்பராக தாங்குவோம், கிளைமேட் பார்த்துக்கும். அதே மாதிரி குட்டி போடுச்சுனாலும் வேகமாக வளரும். ஓகேங்களா? இது ஒரு பேர் வரும். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா அடுத்ததாக எல்லோ பிங்குங்க. ஓகேங்களா? ஸோ இந்த எல்லோ பிங்கு ஒரு பேர் வரும். மெயினாக வந்து இந்த 4 பேருக்கோசரம் தான் மெயினாக வந்து இந்த காம்போ கொடுக்குறேன். ஏன்னா யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் தான் இந்த காம்போ கொடுக்குறேன். பிகினர்ஸ் யாராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த காம்போ ஒர்த்தாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இப்போ காமிச்சு இதுவும் கொஞ்சம் மீடியமாக தான் இருக்கும். ரொம்ப பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணிடாதீங்க இந்த காம்போவை. பட் வந்து 10 பேர் எடுத்திங்கன்னா 30 ரூபா தான் கணக்கு வரும். ப்ளஸ் கொரியர் சார்ஜ் வரும். அந்த 30 ரூபாய்க்கு பேர் வந்து ஒர்த்தாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது ஒரு பேர் வரும். எல்லோ பிங்கு ஒரு பேர் வரும். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் பிளாக் ஒரு பேர் வருங்க. இது வந்து செம்மையாக குட்டி போடும். பட் வந்து சைஸ் வந்து கொஞ்சம் இதாக தான் இருக்கும், சின்னதாக தான் இருக்கும். பட் குட்டி மட்டும் நல்லா தாறுமாறாக குட்டி போடுங்க. செம்மையாக சூப்பராக குட்டி போடும். ஸோ இது வேணால் சொல்லுங்கள். அதாவது நீங்கள் ஒன்றும் இல்லைங்க. ஸோ கை வச்சனாவே இங்கே பாருங்கள், குட்டி தெரியுதுங்களா? ஸோ நல்லா குட்டி போடுங்க. பெருசாக குட்டி சாப்பிட்றதில்ல. இது ஆஃப் பிளாக்லேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெட்டைல் பேஸும் இருக்கும், நார்மல் ஆஃப் பிளாக் இருக்கும். அதாவது ஆஃப் பிளாக்லேயே இருக்குது. ரெட்டைல் இருந்தால் ரெட்டையில் போட்டு வரேன், நார்மல் இந்த பிளாக் டெயில் இருந்தால் பிளாக் டெயிலில் போட்டு வரேன். பட் ஃபுல் சைஸ் ஆனிச்சுன்னா இந்த மாதிரி தான் டெயில் இருக்குங்க. பட் இப்போதைக்கு ரொம்ப பெரிய சைஸ் இல்லை, அது ஒரே ஒரு மேல் மட்டும் பெருசாக இருக்கும். ஸோ அது மற்றபடி இந்த ரெட்டைல் இருந்தால் ரெட்டைல் போட்டு வரேன். ஓகேங்களா? இது ஒரு பேர் வரும். அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஹைலைட் என்னென்னா சூப்பராக குட்டியெல்லாம் சர்வே பண்ணுங்க. அதாவது எப்படின்னா ஒரே ஒரு பீட்டா இதில் வந்து ஃபீமேல் பீட்டா இதில் ஒரே ஒரு குட்டி மட்டும் விழுந்துருச்சு. இந்த வலையெல்லாம் பிடிச்சி மாற்றோம்னிங்க, அப்படி விழுந்துருச்சு. ஆக்சுவலாக அந்த குட்டி வந்து சர்வே ஆகிடுச்சுங்க. இதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அதாவது எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா பீட்டா வந்து அவ்வளோ சீக்கிரம் பீட்டா இருந்து எதுவுமே தப்பிக்க முடியாது. சின்னதாக கொசு எதுனாலும் சாப்பிட்ரும். பட் இந்த குட்டி வந்து ஆஃப் பிளாக் குட்டி வந்து அது எப்படியே வலையில் எதுவும் மாட்டி சின்னதாக இருந்திருக்க மாட்டிருக்கு. அது பாட்டுக்கு உயிர் பொழைச்சிருச்சுங்க. ஸோ ரொம்ப இதாக இருக்குது, ரொம்ப சூப்பரானது. ஏன்னா அந்தளவுக்கு ஆஃப் பிளாக் வந்து சர்வே பண்ணனால. ஸோ அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா பிளாட்டினம் கப்பி ஒரு பேர். ஓகேங்களா? ஸோ இது ஒரு பேர் கொடுக்குறேன். இது ஒரு பேர் வரும். ஓகேங்களா? இது ஒரு பேர் வரும். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா அடுத்ததாக சில்லி மொசைக்கு ஒரு பேருங்க. ஓகேங்களா? சில்லி மொசைக்கு ஒரு பேர். இது நல்லா குட்டி நிறைய போடும். இது வந்து கொஞ்சம் இந்த சின்னதெல்லாம் வராது, இந்த கொஞ்சம் ஓரளவுக்கு மீடியம் சைஸாக இருக்கலாம், அந்த சைஸ் வரும். ஏன்னா அது சின்னது தனியாக பிடிச்ச போட முடியல. நல்ல ப்ரீடாங்க. இது வேணால் சூப்பரான ப்ரீடுங்க. நான் எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 மாதத்துக்கு இருக்கா, நான் உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த டப்பா எனக்கு தெரிஞ்சு நான் கழுவி ரொம்ப நாள் ஆகுது. தண்ணி மட்டும் டாப்அப் பண்ணுவாங்க, மற்றபடி 2 மாதத்துக்கு இருக்க கம்பல்சரி குட்டி கொடுத்துக்கிட்டே இருக்கும். ரொம்ப சூப்பரான வெரைட்டிங்க. ஓகேங்களா? இந்த வெரைட்டிலும் தாராளமாக உங்கள் வீட்டில் போட்டு வைக்கலாம். ஸோ இது ஒரு பேர் வரும். மொத்தம் இந்த 4 பேர் வருதுங்களா? ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஸோ 4 பேர் சொல்லிட்டேன். இப்போ 5வது வெரைட்டி வந்து பார்த்திங்கன்னா இது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கப்பிங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா ரெட் எலிஃபென்ட் இயர் கப்பின்னு சொல்லுவோம். ஸோ அது ஃபீமேல் மட்டும் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒரு 4 ஃபீமேல், அதாவது மெயில் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்தாச்சு. ஃபீமேல் இல்லாமல் ஒரு ஃபீமேல் மட்டும் ஒரு 4 பீஸ் இருந்துச்சு. சரி, அது லோடடாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு போட்டேன். அப்படியே ரெட் சில்வரோட இருந்துச்சு, அதையும் ஒன்று உள்ளே போட்டு விட்டேன். சரி, மேலுக்கு இருந்துட்டு போட்டோம் அப்படின்ட்டு. பட் அதுலேருந்து ப்ரீட் ஆனது ஃபுல்லாக குட்டி போட்டுக்கிட்டே இருக்குது. அது இந்த லாட் வேறு ஃபுல்லாக இந்த மாதம் வேறு ஃபுல்லாக ப்ரீடிங் மாதம் தான். குட்டி எல்லாம் வந்துகிட்டே இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா காமனாக கொடுக்குறோம். ஓகேங்களா? இப்போ 4 வெரைட்டி காமிச்சில்லைங்க, அந்த 4 வெரைட்டி வரும். அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கொடுக்குறது எல்லாமே காமனாக வரும். இது பார்க்க வந்து பார்த்திங்கன்னா பிளாட்டினம் கப்பி மாதிரி தான் இருக்கும். பட் இது வந்து பிளாட்டினம் கப்பி இல்லை, ரொம்ப யூனிக்காக இருக்கும். ஓகேங்களா? ரெட் எலிஃபென்ட் கப்பி எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். பட் வந்து இதிலிருந்து எந்த அளவுக்கு வருமோ வரும். ஸோ இது ஃபுல்லாக வருங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த லாட்டு இதுவும் பாருங்கள். ஸோ இதுவும் பார்க்க பிளாட்டினம் கப்பி மாதிரி தான் இருக்கும். பட் இது வந்து பிளாட்டினம் கப்பி இல்லை, நிறையா எல்லாம் உள்ள அந்த ஃப்ளமிங்கோ ரெட்டு அது இதுன்னு சொல்லிட்டு கப்பி ஏகப்பட்டது இருக்கும். ஸோ ரெட் சில்வர்டோ அப்படி இப்படின்னு உள்ளே போட்டு வச்சுருப்பானுங்க. ஸோ இந்த கப்பி இந்த கப்பியில் அதாவது 4 பேர் நான் சொன்ன வெரைட்டிலேருந்து வருங்க. மிச்சம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 பேர் வந்து இந்த மாதிரி வெரைட்டி வரும். நான் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ இப்போ எப்படி சொல்கிறது, ஒரு பேர் எடுத்தால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் அது வந்து 85
அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 60 போட்டாவே அந்த 300 காஸ்ட் வந்துடும். பட் இருந்தாலும் நம்ம இந்த இதெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்கும். எண்ட்லர் கப்பி உள்ளே விட்டுருப்பாங்க, ரெட் சில்வர்டோ, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ பிளாட்டினம் டம்போயர் இருக்குது, அப்புறம் மாஸ்கோ ப்ளூ மேல் இருக்குது. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு கண்ணா அப்படின்னு விட்டுருப்பாங்க. இது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா குட்டி வசன்னு போடுதுங்க, போட்டு தள்ளுறானுங்க. நம்ம என்னன்னா இப்போ மிச்சமாகுதுன்னு சொல்லிட்டு கடையிலேருந்து எடுத்துகிட்டு வரோம்லைங்க. சரி ஓகே இந்த கப்பி இதோட விடுன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டு நிறைய கப்பி சேர்ந்து போச்சு. இதை இப்போ பாருங்கள், இதுலேயும் அதே மாதிரி தான். இந்த பிளாட்டினம் கப்பியோட தெரியாதனமா 4 குட்டி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு விட்டாங்க. அதாவது லஸ்லி ப்ளூ சரி குட்டி இருக்குடா இதில் விட்றா அப்படின்னு. அது குட்டி சர்வே ஆகிட்டானுங்க. ஸோ அது குட்டி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாகிட்டு வரானுங்க. ஸோ இது வைக்க இடம் இல்லை, அதனால தான் மெயினாக இந்த கப்பி லாட் எல்லாமே கிளியர் பண்ணுறோம். ஸோ இது அப்படியே ஒரு சின்னதாக ஆஃபர் போட்டு முடிக்கிறோம். 10 பேர் எடுத்திங்கன்னா ஒரு பேரோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 30 ரூபா. ஃபஸ்ட்டு 4 வெரைட்டிலேருந்து உங்களுக்கு ஈச் 1 பேர் வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெரைட்டி. ஸோ இது எல்லாமே ஃபுல்லாக கொடுத்துருவோம், ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயும் சேம் பிளாட்டினம் வெரைட்டி தான் இருக்குது. அது போக குட்டி லஸ்லி ப்ளூ குட்டி ஒரு 5 குட்டி தான் விட்டாங்க, 5மே சர்வே ஆகிடுச்சு. ஸோ அந்த லஸ்லி ப்ளூ சூப்பரான வெரைட்டிங்க, ஓகேங்களா. பட் இப்போ என்கிட்ட சேலுக்கு இல்லை, உடனே வந்து சேலுக்கு இது கொடுக்க நினச்சிக்காதீங்க. சேலுக்கு இல்லை, என்ன ரீசன் நான் சொல்லிடுறேன். ஆக்சுவலாக அப்படி தாங்க ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் ஒரு 4 குட்டி இருக்கேன்னு சொல்லிட்டு லஸ்லி ப்ளூ போட்டேன். அது இப்போ ஃபுல் ப்ரீடிங் சைஸ் ஆகிட்டானுங்க. அது இப்போ சேல் பண்ணுற அளவுக்கு சைஸ் ஆகிட்டுச்சு, ரொம்ப சூப்பராக இருக்குங்க, ஓகேங்களா. பட் குட்டி தான் எங்கே போச்சுன்னு தெரியலானுங்க. இங்கே இருக்குது பாருங்கள், ஃபுல்லாக வந்து சைஸ் ஆகிடுச்சு, ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி வெரைட்டி வந்து இந்த கிளைமேட்டுக்கு தாராளமாக போடலாங்க. அதுக்கப்புறம் இந்த வெரைட்டி வருங்க, ஓகேங்களா. ஸோ இதுவும் பிளாட்டினம் கப்பி, அந்த ஃப்ளெமிங்கோ ரெட்டு அது இதுன்னு விட்டுருப்பானுங்க. ஒன்று லோம் அடிக்கிறாங்க. ஏன்னா எல்லாம் ஸோ எப்படி சொல்கிறது, குட்டி நிறையா போடுதா, நம்மளும் மெயின்டெனன்ஸ் பண்ண முடியல. ஸோ அதனால தான் மெயினாக இருக்கிற எல்லாத்தையும் கிளியர் பண்ணுறோம். இந்த வெரைட்டி எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஒரு வெரைட்டி ஃபுல்லாக இது செட் பண்ணுறோம். ஸோ அதுக்கப்புறம் இது வந்து ஃப்ரெண்டு வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்து இதுலேருந்துமே ஒரு 1-2 பேர் கொடுக்குறேன். இதுவுமே அதே மாதிரி தாங்க, ஃபுல்லாக வெரைட்டி இருக்குங்க. ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளெமிங்கோ ரெட்டு, எண்ட்லரு, அதுக்கப்புறம் அதில் ஏதோ ஒரு ப்ளூ வெரைட்டி, சில்லி மொசைக் வெரைட்டி, அப்புறம் ஏகப்பட்டது இருக்கும், கோப்ரா அப்படி சொல்லிட்டு ஏகப்பட்ட வெரைட்டி உள்ளே இருக்குங்க. ஸோ இதுலேருந்து எல்லாமே கொடுக்குறோம். எல்லாத்துலேருந்து காமனாக வரும். அதாவது இப்போ நாங்கள் 4 பேர் காமிச்சில்லைங்க, இது வந்து காமனாக வரும். இது ஒரு பேர், ஆஃப் பிளாக் ஒரு பேர், இந்த எலக்ட்ரிக் ப்ளூ இந்த ஓல்டு லேஞ்ச் இது ஒரு பேர், எல்லோ பிங்க் ஒரு பேர், 4 பேர் காமனு. மற்றபடி இதில் எல்லாமே வந்து இந்த வெரைட்டி தான் வரும்னு சொல்ல முடியாது, எல்லாமே கலந்து கொடுக்குறோம். ஒரு 6-7 டப்பா இருக்குது. கொஞ்சம் சீக்கிரமாக வேணுங்கிறீங்க புக் பண்ணிக்கோங்க. 10 பேர் எடுத்திங்கன்னா ஒரு பேரோட வெறும் 30 ரூபா தான். ஸோ அதுக்கப்புறம் கொரியர் சார்ஜ் டிஃபால்ட்டாக தமிழ்நாடு என்னது பெங்களூர்னா ஒரு கொரியர் சார்ஜ் வரும். ஸோ அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா பீட்டாஸ் இருக்கும். ஸோ மேல் பீட்டா ஃபீமேல் பீட்டா இருக்கும். ஸோ இது வேணா சொல்லுங்கள். அதே மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா குட்டி போடுற மாதங்க. ஸோ எதில் பார்த்தீங்கன்னா குட்டி இருக்கும், கேரண்டியே குட்டி இல்லாமல் இருக்காது. ஏன்னா ஒன்றும் இல்லை, சும்மா கை விட்டிங்கன்னா குட்டி இருக்குங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இந்த வெரைட்டின்னு நினைக்கிறேன். இது ஒரு வெரைட்டி, இந்த ப்ளூ இந்த இது வெரைட்டி. இதில் பார்த்தீங்கன்னா குட்டி இருக்குது. ஸோ உங்களுக்கு குட்டி தெரியுதான்னு தெரியல. ஸோ இருங்க பாருங்கள், குட்டி தெரியுதுங்களா. ஸோ அதுக்கப்புறம் ஃபுல் ரேட்டு. ஆக்சுவலாக ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ரேட் உங்களுக்கே தெரியும், இந்த டப்பாவில் போட்டு வச்சுருப்பேன். அதில் பாருங்கள், ஸோ குட்டி இப்போ தான் இருந்துச்சு. ஸோ அதுலேருந்து குட்டி எடுத்து இதில் விட்டுருக்கேன். இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக விட்டுருக்கேன். இதில் ஆக்சுவலாக ப்ரீடிங் பாக்ஸ் வச்சா கூட குட்டி எடுக்கிறதுலாம் கஷ்டம். ஸோ அந்த மாதிரி இது. அதுக்கப்புறம் ப்ரீடிங் பாக்ஸ் வச்சு குட்டி எடுத்துகிட்ருக்கோம். ஏன்னா அந்த கிளைமேட்டு கொஞ்சம் குட்டி எடுத்தால் தான் உண்டு. நல்லா குட்டிங்க பாருங்கள், ப்ரீடிங் பாக்ஸ் வச்சா ஃபுல்லாக குட்டி. ஸோ உங்களுக்கே தெரியும் இது வந்து ப்ரீட் பண்ணணும்னு நினச்சி இப்போ தான் அந்த ஆக்சுவலாக உங்களுக்கே தெரியும் அந்த ஹெச்பி ப்ளூன்னு சொல்ல முடியலைங்க, அந்த கப்பி ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நிறைய ப்ரீட் ஆகிட்டே இருக்கும், அதனால தான் மெயினாக இது. ஸோ அதே மாதிரி இப்போ மெட்டல் ரெட்லைஸ் எடுத்து போட்டோம் இந்த டப்பாவில். சைஸ் பாருங்கள், சீக்கிரமாக வளர்ந்துட்டானுங்க பாருங்கள், சைஸ் பார்த்தீங்களா. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளைமேட் வந்து ப்ரீடிங் மாதம், அதனால் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக கப்பீஸ் எல்லாம் ப்ரீட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இந்த கிளைமேட்டில் வாங்கி ப்ரீட் பண்ணுங்க, ஓகேங்களா. இதோட வீடியோ என்ன பண்ணிக்கிறேன், அதாவது வேணால் டிஸ்கிரிப்ஷனில் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி குட்டிங்களுக்குலாம் மெயினாக ஹை ப்ரோட்டீன் கொடுங்க, ரொம்ப 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 நல்லாயிருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும், ஓகேங்களா. ஸோ நம்ம ஃபார்மில் ஆக்சுவலாக கவர் பழைய கவர் தான், ஃபுட்டு மட்டும் தான் உள்ளுக்குள்ளே இருக்கிறது புதுசு, ஓகேங்களா. ஸோ அடுத்ததான் இதுலேயும் பாருங்கள், சும்மா வச்சுருந்தீங்கன்னாவே அந்த டப்பாவில் குட்டியாக தான் இருக்கும். ஸோ ஏகப்பட்ட குட்டியாக இருக்கும் எல்லா டப்பாலையும். நீங்கள் சும்மா கை விட்டிங்கனாவே இங்கே பாருங்கள், எல்லா டப்பாலையும் நீங்கள் சும்மா கை விட்டிங்கனாவே குட்டி இருக்கும். கம்பல்சரி நீங்கள் எல்லா டப்பாலையும் உள்ளுக்குள்ளே மீன் கப்பீஸுன்னு இருந்தாவே நீங்கள் சும்மா உள்ளே கை விட்டிங்கன்னா இதாங்க பாருங்கள், ஜெர்மன் ரேட்டு பாருங்கள், சும்மா கை விட்டிங்கன்னா குட்டி இருக்கும். தான் இதில் பாருங்கள் சில்லி மொசைக். ஆக்சுவலாக அது குட்டியாக போட்டேன், குட்டி போட்டு குட்டியே இதாகிடுச்சு. சும்மா விட்டுருந்தீங்கன்னாவே குட்டி போடும். ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த மாதம் வந்து நல்லா ப்ரீட் ஆகுங்க. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா மே மந்த்து ட்ரை பண்ணியிருப்பீங்க. ஆக்சுவலாக மே மந்தில் குட்டி கொஞ்சம் கம்மியாக தான் கிடச்சிருக்கும். இந்த மாதம் எல்லாத்துலேயும் குட்டி கண்டிப்பாக வரும், ஓகேங்களா. ஸோ இதோட வீடியோ தேங்க்யூ, தேங்க்யூ.